தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். துணை முதலமைச்சர் பதவியில் பட்டியல் சமூகத்தினர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். துணை முதலமைச்சர் பதவியில் பட்டியல் சமூகத்தினர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழகத்தில் முதலமைச்சர் பதவியில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மு.க. ஸ்டாலின் உள்ளார். தமிழகம் முழுவதும் தீண்டாமை கொடுமை தலைவிரித்தாடுகிறது. தமிழகம் முழுவதும் பட்டியல் சமூகத்தினர் கோயில்களுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்படுகிறது. இன்னும் தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை தொடர்கிறது. பள்ளிகளில் கல்லூரிகளில் தீண்டாமை நிலவுகிறது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டாலும் கூட தீண்டாமை முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை. தீண்டாமை இன்னும் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பட்டியல் சமூகத்தினர் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளனர். மேலும் மேல்சாதி சமூகத்தினருடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இதுவரை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாரும் முதலமைச்சராக பதவி வகிக்கவில்லை. ஆகவே குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் பதவியாவது பட்டியல் சமூகத்திற்கு வழங்க வேண்டும். துணை முதலமைச்சர் பதவியாவது பட்டியல் சமூகத்திற்கு வழங்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள 35 அமைச்சரவைகளில் 4 பேர்தான் பட்டியல் சமூகத்தினர். குறைந்தது ஒரு 7 பேராவது பட்டியல் சமூகத்தினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும். ஆனால் திமுக அரசு 4 பேருக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி வழங்கியுள்ளது. துணை முதலமைச்சர் பதவியில் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய சொந்த மகனையே அமர்த்தியுள்ளார். அது தவறான ஒன்று. சமூக நீதி என்று பேசுகிற இந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை திமுக உண்மையாக பின்பற்றுகிறது என்று சொன்னால் துணை முதலமைச்சர் பதவியை பட்டியல் சமூகத்துக்கு வழங்க வேண்டும். அதுதான் மரபு. நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப விவரமாக சொன்னாப்புல, துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது, அது முதலமைச்சர் விருப்பப்படி செய்வார் என்று ரொம்ப விவரமாக சொல்லி தப்பிச்சுக்கிட்டாப்புல. நீங்கள் எங்கே சுற்றினாலும் தப்பிக்க முடியாது. சரியா? பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் துணை முதலமைச்சர் பதவியில் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். உண்மையிலேயே இந்த திமுக சமூக நீதியை நிலைநாட்டுகிறது என்று சொன்னால், சமூக நீதிக்காக பாடுபடுகிறது என்று சொன்னால், சமூக நீதியை அமுல்படுத்துகிறது என்று சொன்னால், பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை துணை முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.